Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. இது உன் தவறு என்று நான் சொன்னேனா இதை நாங்க ஆங்கிலத்துல did I say என்றவாறு குறிப்பிடுவோம். எப்படி சொல்வோம்? வெரி குட். Did I say? இப்போ உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். இது உன் தவறு என்று நான் சொன்னேனா. சிலர் ஒரு வேலையை செய்துட்டு இருப்பாங்க. இதை கேட்க நாங்க ஏதாவது சின்னதா ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டா கூட என்னது ஏதோ நாங்க பிள்ளை பிடிச்சிட்டோம்ன்றது மாதிரி அதை நீ செய்யறதையே நிப்பாட்டிட்டு எங்களை குற்றம் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நாங்க என்ன கேட்கக்கூடியதா இருக்கும்? இது நான் உன் தவறென்று சொன்னேனா, நான் அப்படி சொல்லலையே என்று சொல்லி எங்கள் பக்கத்தை நியாயத்தை எடுத்து கூறுவோம். Did I say it was your fault? Did I say it was your fault? Again, did I say it was your fault? எனக்கு உதவி தேவை என்று நான் சொன்னேனா. உங்களுக்கு தெரியும், சில பேர் என்ன செய்வாங்க, உதவி செய்யறன்ற பேர்ல உபத்திரவம் செய்திருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட நாங்க என்ன கேட்போம்? உதவி தேவைன்னு நான் சொன்னேனா, ஏன் வந்து எனக்கு உபத்திரவம் செய்த அப்படின்னு சொல்லி நொந்து கொள்றோம். Did I say I needed help? Did I say I needed help? எல்லாரும் பாய்விட்டு சத்தமா இருக்க கேட்டு பாருங்க. Very good. Did I say I needed help? நீ இங்கே உட்காரலாம் என்று நான் சொன்னேனா. ஒரு இடத்துல உட்கார்ந்து அதனால ஏதோ ஒரு பிரச்சனைய சந்திச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வந்து ஏதோ நாங்க தான் அதுல உட்கார சொன்ன மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த நேரத்துல நாங்க என்ன கேட்கிறோம்? Did I say you could sit here? Did I say you could sit here? Again, did I say you could sit here? இது சரி என்று நான் சொன்னேனா. ஏதோ ஒன்று நாங்க தான் சரி என்று சொன்ன போல செய்துட்டு அதால ஏதோ ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கி நிக்கிறாங்க. அந்த நேரத்துல நாங்க என்ன கேட்கிறோம்? நான் சொன்னேன் இது சரியண்டு அப்படின்னு கேட்கிறோம். Did I say it's okay? Did I say it is okay? Again, did I say it is okay? நான் கோபமாக இருந்தேன் என்று நான் சொன்னேனா. நான் கோபமா தான் இருந்தேன் என்று சொல்லி சொன்னேனா? Comment your answer. Amazing. நான் அவனை பார்த்தேன் என்று சொன்னேனா. நான் அவனை பார்த்தேன் என்று நான் சொன்னேனா? நான் தான் பார்க்கவே இல்லையே, பார்த்தேன் என்று சொன்னேனா? Comment your answer. Well done. நீ இப்பவே போகலாம் என்று நான் சொன்னேனா? ஏதோ நான் தான் சொன்ன மாதிரி வலிக்கிட்டு போறாங்க, இப்பவே போலாம்னு சொன்னேனா? Comment your answer. Amazing. You got it. நான் ஒவ்வொரு நாளும் அதே உணவு சாப்பிட்டு சலித்து போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரே உணவு, அதே உணவை சாப்பிட்டு சலிச்சு போறேன், அலுத்து போகிறேன். இவ்வாறு சலித்து போதல், வெறுத்து போதல், அலுத்து போதல் இவற்றையெல்லாம் நாங்கள் ஆங்கிலத்தில் get sick of எனும் phrase-ஐ பயன்படுத்தி சொல்வோம். எப்படி சொல்வோம்? Very good. Get sick of. அப்போ இது இறந்த காலமா இருந்தா got sick of என்றவாறு பயன்படுத்தலாம். அதே போல இதற்கு ing form என்றால் getting sick of என்றவாறு அமையும். நான் ஒவ்வொரு நாளும் அதே உணவு சாப்பிட்டு சலித்து போகிறேன். I get sick of eating the same food every day. I get sick of eating the same food every day. எல்லாரும் கூட சேர்ந்து வாய்விட்டு சொல்லி பாருங்க. I get sick of eating the same food every day.
அதே காரணங்களை கேட்பதில் நாம் அலுத்து விடுகிறோம். அதாவது திருப்பி திருப்பி ஒரே எக்ஸ்கியூஸ், ஒரே பிள்ளையா செய்வாங்க, திருப்பி எக்ஸ்கியூஸ். அப்ப அதை கேட்டு கேட்டு அலுத்து போகுது. We get sick of hearing the same excuses. We get sick of hearing the same excuses. எல்லாம் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Wonderful. We get sick of hearing the same excuses. அவன் ஒவ்வொரு இரவும் அதிக நேரம் வேலை செய்வதில் அலுத்து விட்டான். அப்ப இப்ப வேலை செய்யறானா இல்ல, கடந்த காலத்துல வேலை செய்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் செய்தவனுக்கு அலுத்து விட்டது, அலுத்து விட்டான். அப்போ get sick of in the past form என்ன? Got sick of. He got sick of working late every night. He got sick of working late every night. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He got sick of working late every night. பயணிப்பதில் எனக்கு ஒருபோதும் அலுப்பு வராது. Never ever. ஒருபோதுமே அலுப்பு வராது. Please comment your answer. Amazing. புகார்களை கேட்பதில் நாம் அலுத்து விடுகிறோம். அதாவது கம்ப்ளைண்ட் ஓவர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டு கேட்டு அலுத்து போகுது. Comment your answer. Well done. நாம் காத்திருப்பதில் அலுத்து விட்டோம். காத்திருந்து அலுத்து விட்டோம். Comment it now. Splendid. You got it. அவன் அவளின் உணர்வுகளை அறியாமலே காயப்படுத்தினான். அதாவது அதை பற்றி உணர்ந்து கொள்ளாம, அறியாம. இவ்வாறு அறியாமலே என்பதை நாம் ஆங்கிலத்தில் வித்தவுட் ரியலைசிங், அதாவது உண்மைத்தன்மையே அறியாம, வித்தவுட் ரியலைசிங் அப்படின்னு சொல்வோம். எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. வெரி குட். வித்தவுட் ரியலைசிங். காயப்படுத்துறத நாங்க ஹர்ட் என்போம். அதனுடைய இறந்த காலமும் ஹர்ட் தான், ஈவன் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஹர்ட் தான். ஹர்ட் ஹர்ட் ஹர்ட். He hurt her feelings. வேணுமென்று காயப்படுத்தினானா இல்ல, அறியாம காயப்படுத்தினான். He hurt her feelings without realizing. He hurt her feelings without realizing. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. He hurt her feelings without realizing. அவர்கள் அந்த விதியை அறியாமலே மீறினர். அறிஞ்சிருந்தா அப்படி மீறி இருக்க மாட்டாங்க, அறியாமலே மீறினார்கள். They broke the rule without realizing it. They broke the rule without realizing it. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Wow, great. They broke the rule without realizing it. மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாமல் அவன் சத்தமாக பேசினான். தூங்கிக் கொண்டிருக்கிறது தெரிஞ்சிருந்தா அவன் அப்படி வேணுமென்று சத்தமா பேசியிருக்க மாட்டான். தெரியாம சத்தமா பேசினான். He spoke loudly without realizing others were sleeping. He spoke loudly without realizing others were sleeping. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He spoke loudly without realizing others were sleeping. நீ அவனை அறியாமலே புண்படுத்தி விட்டாய். அதாவது காயப்படுத்தோனும் புண்படுத்தோனும் என்று புண்படுத்தல, அறியாம செய்து விட்டாய். Please comment your answer. Very good. நான் அறியாமலே உன்னை கடந்து சென்றேன். அதான் நடந்து போயில அறியாம இந்நேரம் வராங்க அப்படின்னு சொல்லி அறியாம, உன்னை அறிந்து கொள்ளாமலே உன்னை கடந்து சென்றேன். Walked past. Please comment your answer.
Great. அவள் எனது பேனா என்று அறியாமலே அதை எடுத்தாள். Please comment your answer. Well done. You got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Did I say என்பதையோ get sick of என்பதையோ without realizing என்பதையோ பயன்படுத்தி நடைமுறையில் பேசிடக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்க. ஆங்கிலத்தில் எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers. And if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். உங்களைப் போலவே மற்றவர்களும் பயனடைய மறக்காம இந்த வீடியோவை முடிந்தவரை ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.